வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த சம்மருக்கு சூப்பரான கோல்ட் கோகோ செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி சாக்லேட் லவர், சாக்லேட் ஃப்ளேவர் பிடிச்சவங்களுக்கு, சாக்லேட் மில்க் ஷேக் பிடிச்சவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 1 லிட்டர் அளவு காய்ச்சாத பால் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நீங்கள் வந்து ஃபுல் க்ரீம் மில்க்கும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஃபேட் கண்டென்ட் கம்மியாக இருக்கக்கூடிய மில்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 5லிருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். வேற ஒரு பவுலில் 5லிருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவு கோகோ பவுடர் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இதில் 4லிருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவு பால் சேர்த்து ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதன் பிறகு இதை எடுத்து பாலில் சேர்த்துக்கலாம். ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த பால் லேசாக திக்காகணும். ஸோ அது வரைக்கும் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பால் கொதிச்சிடக்கூடாது, கொதிக்கும் போது ரொம்ப கெட்டியாகிடும். நான் சொன்ன மாதிரி நம்ம பால் லேசாக திக்காக ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது இதில் 200 கிராம் அளவு டார்க் சாக்லேட் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மில்க் சாக்லேட் பிடிக்கும் அப்படின்னாலும் நீங்கள் அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த சாக்லேட்டும் பாலும் ஒன்னோட நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்திருக்க சாக்லேட் இந்த பாலில் முழுமையாக கரைஞ்சிடுச்சு. இதோடைய சூடு முழுமையாக குறைந்ததன் பிறகு ரெஃப்ரிஜிரேட்டரில் 30 to 40 மினிட்ஸ் வச்சு சில் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு எடுத்து அழகாக ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம். இந்த சம்மருக்கு ஒரு சூப்பரான கோல்டு கோகோ செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மறக்காமல் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.